இதுக்கு மேலே பயமாக இருக்குங்க. ஸோ 7 உலக அதிசயங்களில் ஒன்றான நாங்கள் அந்த உலக புகழ் பெற்ற அந்த என்ட்ரி நம்ம ஃபோட்டோஸ்லலாம் பார்த்துருப்போம்ல. இந்த பெட்ராவோட என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போகிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஒரு தனி ஊரே இருக்குது. அந்த அழிஞ்சு போன ஊர் தான் உலக அதிசயமில் ஒன்றான இந்த பெட்ரா. புக்ஸில் மட்டுமே பார்த்த விஷயங்களை இப்போ நம்ம நேரில் பார்க்குறது ஒரு மாதிரி நல்லா இருக்குது ஃபீல். நம்மக்கிட்ட ஜோர்டன் பாஸ் இருக்குது. இங்கேருந்து அந்த வாடி மூசாங்கிற இடத்துக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் அந்த பெட்ரா விசிட்டர் சென்டர் இருக்குது. ஸோ அங்கேருந்து அப்படியே பெட்ரா வந்து நாளைக்கு காலையில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாக்கு ட்ரையாக லைட்டாக பேசினாலே வறண்டு போயிடுதுங்க. நாக்கு வந்து வறண்டு போனதே இல்லை. ஈஜிப்டில், கென்யாவில், டான்சானியாவில் நம்ம அவ்வளோ தூரம் நடந்தோம், டயர்டாகும். ஆனால் நாக்கு வந்து ஒரு மாதிரி வறண்டு போகாது. இங்கே வந்து நாக்கு வறண்டு போகுது. ஸோ பார்க்கலாங்க, பஸ் ஏறிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக அந்த மலைகள் மேலெலாம் வீடு கட்டியிருக்காங்க. எப்படி அவங்க ஆக்சஸ் பண்ணுவாங்கங்கிறதே தெரில. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 8 ஜேடி 2 பேர் இருக்கோம். ஸோ 15க்கு கேட்டோம். 10ல் ஆரம்பித்தாங்க, 2 பேர் 2 people 20ன்னு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 2 people 16, 8 ஜேடி 8 ஜேடி. ஸோ கிட்டத்தட்ட 1040 ரூபா கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டருக்கு. ஸோ இது வந்து ப்ராப்பராக பஸ்ஸு, மினி பஸ் மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. இத்தனை பேர்கிட்டையும் யார்கிட்ட எவ்வளோ ப்ரைஸ் வாங்க முடியுமோ வாங்குறாங்க. பயங்கர எக்ஸ்பென்சிவ்ங்க டிரான்ஸ்போர்ட்டு. இந்த மினி பஸ்ஸுக்கு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா. போயிட்டு பார்ப்போம். மலைகளுக்கு நடுவில் தான் பாதையே. நம்ம மலைக்கு நடுவில் தான் போயிட்டுருக்கோம். வந்து செக்கிங் இருந்துச்சுங்க. எல்லா மென்னுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங், விமனுக்கு கிடையாது, மென்னுக்கு மட்டும் செக்கிங். ரொம்ப சென்சிட்டிவான ஏரியாவாங்க. இங்கே பக்கத்தில் வந்து அந்த ஷாமல் ஷேக் இருக்குது, ஈஜிப்ட்டு. அங்கேருந்து பஸ்லலாம் வந்து இங்கே வருவாங்க. ஸோ அதனால் பயங்கரமான செக்கிங்கெல்லாம் தாண்டி தான் வந்து எக்கச்சக்கமான செக் பாயிண்ட்ஸ் இருக்குங்க இந்த நாட்டில். ரோடு வந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு ஒருக்கா அந்த மாதிரி செக் பாயிண்ட்ஸ் இருக்கும் போல். அதுவும் இந்த ஏரியாவில் குறிப்பாக. ஏன்னா ஈஜிப்ட்லேருந்து மற்ற நாடுகள்லேருந்து அந்த ஷாமல் ஷேக் அப்படிங்கிற ஈஜிப்ட் நகரத்து வழியாக இங்கே வந்து வராங்களாம். ஸோ அது வந்து பஸ்ஸு ஆப்ரேட் ஆகுது. ஸோ அதனால் மக்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புகிறாங்க. எக்கச்சக்கமான செக் பாயிண்ட்ஸு இங்கே வந்து ஈஜிப்ட் பக்கத்தில் இருக்குது, இஸ்ரேல் பக்கத்தில் இருக்குது. ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்கனால இங்கே வந்து செக் பாயிண்ட் மேலே செக் பாயிண்ட்டு. இந்த மலைகளை தாண்டி அங்கிட்டிருந்து இங்கிட்டு வண்டிங்க வர்றது அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது போல். ஸோ இது இந்த லொக்கேஷனில் இந்த மாதிரி ரோடு போட்டிருக்காங்க, போய்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி ஒரு ரோடு தான் கணக்கு. நம்ம ஈஜிப்டில் பெரிய பெரிய ரோடு பார்த்தோம்ல, அது கூட கிடையாது, எல்லாம் சின்ன சின்ன ரோடு. ஸோ இதில் மட்டும்தான் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறனால இவங்க வைக்கிறது தான் ப்ரைஸு. என்ன வேணால் கேட்கலாம் ப்ரைஸு. ஸோ அப்படியே போயிட்டே பார்க்கலாங்க. அடுத்து வேறு ஏதாவது ஒரு லொக்கேஷனில் ஏதோ ஒரு நடந்துச்சுன்னா நான் வந்து திரும்ப இது காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல 2வது செக் பாயிண்ட்டுங்க. 2வது செக் பாயிண்ட்டையும் தாண்டியாச்சு. இங்கே மறுபடியும் ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இங்கே பக்கத்தில் எந்த நாடு இருக்குதுன்னு தெரில. ஆனால் இங்கே 2வது செக் பாயிண்ட்டு. நம்ம 50 கிலோமீட்டர் கூட வரல, ஆனால் 2வது செக் பாயிண்ட்டு தாண்டிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னொரு ஒரு 65 கிலோமீட்டர் போகணுங்க. பாதி தூரம் வந்திருக்கோம். ஒரு 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. இன்னொரு 1.25 மணி நேரம் ஆகும். ரோடு ரொம்ப சின்னது, அதனால் பொறுமையாக தான் போகுது பஸ்ஸு. இங்கெல்லாம் வந்து ஒரு கிராமம் இருக்குது பாருங்களேன். இவங்களுக்குலாம் என்ன ஆக்சசபிளாக இருக்குங்கிறதே தெரில. ஒரு பொருள் வாங்கணுன்னா எப்படி போவாங்க வருவாங்கன்னே தெரில. ஸோ இதாங்க பெட்ராங்கிற நகரமா எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். மலை மேலே, இது எனக்கு தெரியாது மலை மேலே இருக்குன்னு. 1 கிலோமீட்டர் நடக்கணும் அப்படின்னாலுமே அது சாதாரணமாக இருக்க போகிறது இல்லைங்க. மலை மேலே நடக்கணும், ஏற்றவும் இறக்கமாக இருக்குது. அவ்வளோ பெரிய மலை மேலே இருந்து பார்த்தோம்ல, மலை மேலே இருந்து இப்போ இந்த பெட்ராங்கிற நகரத்துக்குள்ளே இறங்குது பஸ்ஸு. எப்படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் இந்த நகரம். ரொம்ப கொடூரமாக இருக்க போகுது இந்த பயணம், அது மட்டும் தெரியுது. உடம்பை இரும்பாக்கிக்கடா கிரிகாலா அந்த மாதிரி தான் இருக்குது. ரைட்ரா டேய். இங்கே எப்படி இறங்குது பாருங்கள். 1 கிலோமீட்டர் நடக்கிறனாலும் முடிஞ்சுங்க நடக்கிறது. அச்சோ, மணி சாயங்காலம் 6, 3 மணிக்கு கிளம்பணும்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எத்தனை மணின்னு. மணி இப்போ 6 ஆகுது. 6 மணிக்கு எப்படி வெயில் இருக்குது பாருங்கள். சன்செட்டுக்கு டைம் ஆகும். 7 மணிக்கு தான் வந்து நமக்கு காய்ரோவில் சன்செட் ஆச்சு. இங்கே எத்தனை மணிக்கு சன்செட் ஆகுதுன்னு தெரில. மணி இப்போ 7. இதான் பெட்ராங்கிற நகரமா. இங்கே தான் ஹாஸ்டலில் தேடி தங்கணும். பெட்ரா விசிட்டர் சென்டர்னு இடம் இருக்குது. அதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு பெட்ராக்குள்ளே போகிறதுக்கு. ஸோ நாளைக்கு காலையில் போனோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதுக்கு பக்கத்தில் தங்கணும். அங்கேருந்து 600 மீட்டர் தான் நம்ம பார்த்த ஹாஸ்டலு. ஆனால் இதில் 600 மீட்டருங்கிறதே பயங்கர ஸ்லோப்புங்க. ஸோ ஹாஸ்டலை தேடி கண்டுபிடிச்சி 2 பேரும் தங்கணும். இதான் பஸ் ஸ்டேஷன். இங்கே இறங்கி நடக்கணும் 1.5 கிலோமீட்டர். சுமார் 3.25 மணி நேரம் 3.5 மணி நேரம் மொத்தமாக பயணம் பண்ணியிருக்கோம் இந்த 120-130 கிலோமீட்டருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மலைகள் நடுவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு லேண்ட்ஸ்கேப். ஸோ போகலாம் வாங்க. இங்கனக்குள்ளே இருந்து ஒரு ஸ்லோப்பே ஏற முடியல. ஏதோ ஒரு 20 மினிட்ஸ் வாக்கு இந்த இதில் போனோம்.
அப்படியே இந்த லக்கேஜை விட்டோன்னா அது பாட்டுக்கு போகும் கீழே. இங்கேருந்து விடுவோமா லக்கேஜை? நம்மளை விட வேகமாக போகுது. நம்ம ஹாஸ்டலுக்கு இந்த பக்கம் போய் இந்த பக்கம் ஏறணும். ஸோ இங்கே இருக்குது ஹாஸ்டல். இது மேலே ஏறி இப்படியே இங்கே வரணும். ஸோ இங்கே வந்து அங்கிட்டு இருக்குது ஹாஸ்டல். கிலோமீட்டர் மாதிரி தான் இருக்குது. வெறும் 1.8 கிலோமீட்டர் நம்ம வந்து வர வேண்டியது. ஆனால் எவ்வளோ நேரம் நடந்துகிட்ருக்கோம் பாருங்கள். ஏறவே முடியல, கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கோம். சென்டர் தான் ஒரு கேபினு, 2 பேர் ஆக்குபை பண்ணுற ஒரு கேபினு. ஸோ 12 ஜேடி. தனித்தனியாக சிங்கிள் கேபின் வேணும்னா 7 7 14 ஜேடி. 14 × 130 1300 ரூபா. இந்த 2 கேபின் உள்ளதுன்னா 12 ஜேடி. 12 × 130 1600. ஆளுக்கு 800 ரூபா. ஸோ வெளியே சாப்பிட போவோம். இதுதான் ஹாஸ்டல். இங்கேருந்து நம்ம இறங்கி தான் போகணும். சாப்பிட போயிட்டுருக்கோம். அப்படியே போயிட்டு சாப்பிட்ற இடத்துல பார்க்குறேன். டயர்டாக இருக்குங்க. கீழேருந்து நல்லா பழனி மலையை பார்க்குற மாதிரி இருக்குது. சாப்பிட்றக்காக போயிட்டுருக்கோம். ஒவ்வொரு கடையும் இங்கே பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஏன்னா பெட்ரா விசிட்டர் சென்டர் வந்து அங்கே தான் என்ட்ரி பாயிண்ட்டாக. ஸோ பக்கத்தில் இருக்கனால எக்ஸ்பென்சிவாக இருக்குது. சூப்பர் மார்க்கெட்டில் ட்ரிங்க்கு, ஐஸ்கிரீம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. ஆனால் சாப்பிட்ற மாதிரி எதுவும் ஓகே. எல்லாம் மலைப்பகுதிங்க. ஓகே. இந்த ஷிஷாங்கிறது வந்து ஆல்கஹால். ஃப்ரெஷ் ஜூஸில் பனானா வித் மில்க்கு, லெமன் வித் மின்ட்டு, கிவி. Ramen sandwich 3 JD. Yeah. Do you think that is true? The price? I don't know. Because the kebab was 12. Yeah. 3 ஜேடிங்கிறனால கேமல் சாண்ட்விச் எப்படி 3 ஜேடிங்கிறது வந்து சந்தேகமாக இருக்கும். அதனால் சாப்பிட்டு பார்த்துட்டு இன்னொன்று சொல்லிக்கலாம் அப்படின்றாரு. Maybe it's not camel and it's dog. டாக் நாயா கூட இருக்கலான்றாரு. There is no one here cooking. So I don't know from where they supposed to bring the sandwich or the food. I don't know. சாண்ட்விச் மட்டும்தாங்க கம்மியாக இருக்குது. அது மட்டும் தான் 3 ஜேடி. 3 ஜேடினா 400 ரூபா. அதுவே இங்கே கம்மி. மற்றது எல்லாமே 10 12 8 9 அதாவது 1000 1500 2000 தான் ரேட்டு. இங்கே பாருங்கள் 10 9 எல்லாம் க்ரில்லு. இந்த சஜியாங்கிறது என்னன்னு தெரில. சாண்ட்விட்சு இது மட்டும்தான். சாண்ட்விச் மட்டும் தான் 3 3 3. ஆளுக்கு ஒன்று சொன்னோன்னா சாப்பிட்லாம். இப்போ வந்து ஒன்று கேமல் சொல்லியிருக்கோம், இன்னொன்று மேபி கெபாபோ ஏதோ ஒன்று சொல்லலாம். ஸோ இதான் வந்து உங்களுக்கு சீப்பு. 400 ரூபா தான் உங்களுக்கான கம்மியான ப்ரைஸு. வரட்டும் கேமல் சாண்ட்விச். எங்கேயும் சமைக்கிறதுக்கான அறிகுறியே தெரில, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. வந்துருச்சுங்க. கிச்சனில் எதையுமே காணான்னு கேட்டார். இந்த பக்கம் இன்னொரு கிச்சன் இருக்கான், அங்கேருந்து கொண்டு வரேன். No, you try it. It's dog. Fish sandwich. India, you don't have like Muslim mosques? India has the second most number of mosques in the world. More than India, it is only Indonesia. After Indonesia, Egypt. India has the most mosques. Okay. What is the syrup? It's like soy sauce. Soya sauce. With little lemon, probably. Sauce வந்து நல்லா இல்லை. When I was planning this trip, I was planning to go to Pakistan. You know Skardu? Lahore. I'm sure it's Skardu. Islamabad. No, up. Yes, Islamabad. Up on the right. Skardu, I think. Skardu. ஏன் இதை பாருங்கள், அதை நான் நோட்டீஸே பண்ணல. அது வந்து ஜஸ்ட் a minute. You found it? யா இந்த ஸ்கார்டு இருக்குல்ல, இந்த ஸ்கார்டுங்கிற பகுதி வந்து பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து பாகிஸ்தானுக்கு போகுதுங்க. அப்போ அதுக்கு இந்தியன் பாஸ்போர்ட் கிடையாதா? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கு அப்போ பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டா? பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை சொல்கிறாரு. அது வந்து ஸ்கார்டுன்ட்டு அதுக்கு வந்து பாகிஸ்தான் விசா போல். So it's India? இட் இஸ் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர். இதான் 400 ரூபா. சாப்பிட்டு பார்ப்போம். ஊரில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒரு ரோல். இவங்க வந்து இந்த ஊரில் வந்து இந்த மாதிரி ரோலை தான் வந்து இவங்க சாண்ட்விச்னே சொல்கிறாங்க. அதே மாதிரி சிக்கன்னா ரோல் முழுக்க சிக்கன் இருக்குது. ஃபுல்லாக எல்லா பைட்லேயும் ஸ்டார்ட்டில் அதாவது இதில்